ஹே காய்ஸ் வெல்கம் டு டே 18 ஆஃப் ஹோம் கமிங் சீரிஸ். இன்னைக்கு வீட்டிலலாம் எழுப்பல, நானே எந்திரிச்சு எதுவும் காய்கறி வாங்கணுமா நானே கேட்டு போய் வாங்கிட்டேன். தக்காளி விலை கம்மியாக இருக்குது நான் வாங்கினப்ப. உங்களுக்கு இப்போ எவ்வளோ தக்காளின்னு சொல்லிட்டு போங்க. வீட்டுக்கு வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு சாக்லேட்டை டெசர்ட்டுக்கு எடுத்துட்டேன். எங்கள் அப்பா இன்னைக்கு என்னை போய் விட்டுரு, அம்மா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீ போய் தங்கச்சியை கூப்பிட்டு வந்துரு அப்படின்ட்டாரு. ஸோ அவரை ட்ராப் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு நேராக என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்போ என்னன்னு தெரியல, இந்த ஒரு ஸ்டோன் பெஞ்ச் நல்லா எனக்கு சிட்டிங்காக செட் ஆயிருச்சு. அங்கே உட்காந்துட்டு என் தங்கச்சியை வீட்டில் விட்டுட்டு நானும் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இந்த பக்கம் கேட்டு க்ளோஸ் ஆயிருக்கா, இப்போ நான் போகணுன்னா ஒன்று எகிரி குச்சி போகணும், இல்லைனா அந்த பக்கம் கேட் ஓப்பனாக இருக்குது, அங்கே வரைக்கும் நடந்து போகணும். நடக்கிறது சோம்பேறித்தனம். ஸோ அதனால் நம்ம எகிரியே குதிச்சிருவோம். டாப்புன்னு ஒரு குதியை குதிச்சு விட்டாச்சு. டெட் லிஃப்ட் போட்டு ஒரு ஆள் நாக்கத்தில் விட்டாரு. வேற யாரும் இல்லை, நம்ம அண்ணன் தான். அவர் அங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் இங்கிட்டு முடியலன்னு படுத்துக்கிட்டு இருக்கேன். லேட் புல் டவுன் அடுத்து இறங்கிட்டோம். புது புது வேரியேஷன், புது புது ஃபார்ம் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ண வேரியேஷன் தான். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டு போக போக வர வர காலங்களில் அந்த ஒர்க் அவுட்டே ஃபாலோ பண்ணிக்கணும். ஒர்க் அவுட்டை முடிச்சு நாக்கத்தில் உட்காந்துட்டேன். வேரியேஷன்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது. சரி பார்ப்போம். பேக்கை போட்டு நிமிர முடியாமல் இருந்தேன். அடுத்து இங்கிட்டு கேட்டு வேறு இருக்குது. கேட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. எகிரி குதிக்கணும். கார்டியோ வச்சு அண்ணன் சாப்பிடுச்சிட்டார். அதோட வீட்டுக்கு வந்து நானும் டின்னரை முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து வீட்டில் கதை பேசிவிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிறேன். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை கைஸ்.